ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் நவம்பர் 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு பெருசாக நியூஸ் ஆர்டிக்கல் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எதுவும் இல்லை. அண்ட் ஸ்டேட்ஸ் பேஜ்லேயும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்னு பெருசாக இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எடிட்டோரியலில் என்னென்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீட் ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 days of Ukrainian resilience அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சு 1000 days ஆயிருச்சு. அண்ட் இன்னுமே உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ரெசிலியண்ட்டாக ரஷ்யாவோட இன்வேஷனை தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கல், அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ், காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணால் போதும். அண்ட் உங்களோட காம்ப்ரஹென்ஷன் அபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் கம்யூனிட்டி அந்த மார்ஜின்ஸ் இட்ஸ் ஹிடன் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. பட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான பிரச்சனைகளில் இந்த மென்டல் ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸில் வர்றதுனால இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். அதாவது இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் பர்டன் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுற ஒரு பர்சன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மென்டல் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க லைஃப்பில் ஒரு பேர்டனை கிரியேட் பண்ணும்ல, அதை காட்டிலுமே அதிகமான பேர்டனை டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், பிடிஎஸ்டி, சப்ஸ்டன்ஸ் டிசார்டர். ஸோ சப்ஸ்டன்ஸ் டிசார்டர் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக வந்து இவங்களுக்கு வந்து ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். இது எல்லாமே இவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் வந்து டிகிரேட் ஆகுது இல்லையா செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு, இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரீசன் இருக்குது, சோஷியல் ரீசன்ஸ் இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்குது, இந்த மாதிரி மெனி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அவங்ககிட்ட போய் இவங்க என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மென்டல் ஹெல்த்தை வந்து சரி பண்ணணும். ஆனால் ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தடைகளும் நிறைய இருக்குது. அதில் மெயின் ரீசனாக இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் ஸ்டிக்மா சொல்லியிருக்காங்க. ஸ்டிக்மானா நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலை இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி சோஷியலாக என்ன பண்ணிடுவோம், பச்சை குத்தி அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம். இவங்களோட நீட்ஸ் என்ன, இவங்களோட எமோஷன்ஸ் என்ன, இவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். ஆனால் இவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர், ஓகே, அவங்க அதை டிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்களோட அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா நம்ம சொசைட்டியில் இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் ஹெல்த் கேரை அக்சஸ் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, தயங்கிட்டு இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம விட்டுருப்பாங்க. அப்போ நம்ம இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ இதெல்லாம் தான் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டில். அப்போ இந்தியாவுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வி நீட் அ டெய்லர்டு இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ வந்து இந்த இஷ்யூவில் நம்ம காம்ப்ரஹென்சிவாக என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவான பாலிசிஸ் கொண்டு வரணும். டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், கொலாபரேட் பண்ணி இதில் இறங்கி வேலை பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இஷ்யூ. இப்போ உங்களுக்கு மெயின்ஸில் வந்து வல்னரபிள் செக்ஷனில் பர்டிகுலராக உமனை பற்றி கேட்டிருந்தாலோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக செக்ஸ் ஒர்க்கர்ஸை பற்றி கேட்டாலோ உங்களால் ஆன்சர் வந்து எழுத முடியும். இந்த அளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு வந்து என்னது 150-200 வேர்ட்ஸ்க்கு உங்களால் எழுத முடியும். ஓகே, that's all about this news article. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற ஆர்டிக்கல் prison tag tracking devices may be used if they aid bail help free up jail space அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியா வந்து ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரி
கண்ட்ரி, ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். ஏன்னா வி ஹாவ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு அலோகேட் அவர் ரிசோர்சஸ் டு தி ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து வெரி ஸ்கார்ஸ் அண்ட் லிமிட்டட். அப்போ இந்த ஜெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் வந்து கூடிட்டே போகுது. ஆனால் நம்ம கிட்ட பிரிசனுக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட பிரிசன் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 131.4% வந்து ஃபுல்லாக இருக்கான். மோர் தென் 100% கெப்பாசிட்டிக்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரிசனர்ஸை வந்து அடைச்சிட்டு இருக்கோம். இது வந்து 2022க்கான டேட்டா. அப்போ ஏன் இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வி ஹாவ் ரிசோர்ஸ் கிரன்ச் as well as இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ். இதில் கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பேர்டனை வந்து குறைக்க முடியும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பிரிசனில் வந்து யாரெல்லாம் உள்ள வச்சிருக்கோம், ஜஸ்ட் வந்து தண்டனை வாங்குறவங்க எல்லாரையுமே உள்ள வச்சிருக்கோம். அது அவங்கள மட்டும்தான் நம்ம பிரிசனில் வச்சிருக்கோமா, இல்லை விசாரணை கைதியும் பிரிசனில் வச்சிருப்போம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டில் வந்து பெயில் கொடுத்துருவாங்க, போயிடுவாங்க, கண்டிஷனல் பெயில். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் பெயில் வந்து கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அடுத்து அவங்கள தேடி பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பெயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி பெயில் கிடைக்காம அண்டர் ட்ரையலில் இருக்கிற பீப்புளையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிசனில் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து இந்த யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி அண்டர் ட்ரையல் அண்ட் சஸ்பெக்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிரிசனில் அடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் பேஸ்டு ட்ராக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலில் கட்டி விட்டுருவாங்க. நீ எங்கே வேணா போய்க்கோ, நாங்கள் ட்ராக் பண்ணிக்குவோம் அப்படின்னு. அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அத்தாரிட்டிஸ் வந்து வர சொல்கிற டைமுக்கு அந்த பிரிசனர் வரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடைமுறையில் இருக்கிறது தான். அப்போ இந்தியாவில் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we need to bring electronic monitoring as solution அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரிலலாம் சொல்கிறேன்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ்டாக இருக்கும், ஒரு பெரிய டிவைஸாக இருக்கும், காலில் கட்டியிருப்பாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் பேசிஸில் இருக்காது. ஏன்னா எலக்ட்ரானிக் பேசிஸில் இருந்தால் சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும். அதில் சின்ன ஒரு பேட்டரி வந்து சிக்னலை இது பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மானிட்டரிங் சொல்யூஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட ஆஸ்பெக்ட்ஸை தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் ஆக்ட் 2023 வந்து இந்தியாவில் இருக்கு. இந்த மாதிரி மெசர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆக்ட்ல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அவங்க கூட என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஹீனியஸ் கிரைம்ஸ், அதாவது பெரிய குற்றம் இல்லாம பண்ணியிருப்பாங்கல்ல, சின்ன சின்ன கேஸ்ல மாட்டியிருப்பாங்க இல்லையா, ஹீனியஸ் கிரைம்ல வராது அது. அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், பெயில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மானிட்டரிங் டிவைசஸ் வந்து என்ன பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முன் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லீகலி கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், ஏன்னா இந்த ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீகலி கரெக்ட் தான். ஆனால் இது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து வருமா, ஏன்னா திஸ் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரைட் டு பிரைவசியை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னா, நம்ம கன்சென்ட்டோட பண்ணலாம். ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு, அவங்க அனுமதி வாங்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த டிவைசஸ் வந்து அவங்க மேலே ஃபிட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ரைட் டு பிரைவசி பாதிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், பாதிக்காது. கன்சென்ட்டோட பண்ணுறப்போ இட் டஸ் நாட் வயலேட் தி ரைட் டு பிரைவசி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோமா, ஓகே, கூகுள் வந்து ஜிபிஎஸ் மூலியமாக நம்மளோட லொக்கேஷன் டேட்டாவை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூகுளோட சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. நம்மளோட லொக்கேஷன் டேட்டா வந்து கூகுளுக்கு போயிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கன்சென்ட்டோட தான் நம்மளை ட்ராக் பண்ணிக்கலாம் நம்ம லொக்கேஷனை அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிபிஎஸ் ஆன் பண்ணுறோம், நம்ம லொக்கேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம். இது கன்சென்ட்டோட தான் நடக்குது. கன்சென்ட்டோட நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் த வயலேஷன் ஆஃப் தி ரைட் டு பிரைவசி, விச் மீன்ஸ் தட் கேன் பி. பட் இன்னும் லீகலி கன்சென்ட்டோட வாங்கினா கூட அது ரைட் டு பிரைவசியை வயலேட் பண்ணணும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஸோ அப்படின்றப்போ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஒன்று வந்து பிரிசன்ஸில் வந்து க்ரௌட் வந்து ரெடியூஸ் ஆகும், தட்ஸ் ஃபார் ஷியோர். அட்லீஸ்ட் நம்மளால் என்ன பண்ண முடியும், 100% கெப்பாசிட்டியோட வரைக்குமாவது நம்மளால் கொண்டு வர முடியும். 131 இருக்கு இல்லையா, ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவாய்டிங் தி ரைட்ஸ் வயலேஷன். ரைட்ஸ் வயலேஷன்னா என்னன்னா, பிரிசன் இருக்கு பார்த்தீங்களா, பிரிசனில் வந்து பிரிசனர்ஸ்க்குன்னு செட்டன் ரைட்ஸ் வந்து இருக்குது. அது என்ன ரைட்ஸ் அப்படின்னா, லைக் ஹியூமானிட்டேரியன் டேர்ம்ஸில் வந்து ரைட்ஸ் இருக்குது. லைக் க்ளீனான என்விரான்மெண்ட் வேணும், ஓகே, ஹியூமனாக அவங்க நம்மளை நடத்தணும், மனுஷங்களாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி. மனுஷங்களாக நடத்தணும்னா என்ன அர்த்தம், என்னோட செல்லில் வந்து க்ரௌட் இல்லாமல்
நான் வந்து பீஸ்ஃபுல்லா படுத்து தூங்கணும். ஓகே. அதுதான் பேசிக் ஹியூமானிட்டேரியன் ரைட். இப்போ பிரசன்ட் வந்து கிரௌடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்ல எத்தனை பேர் அடைப்பாங்க? 10 பேரு, 20 பேரு அடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அதுவுமே ரைட் வயலேஷன் தான். இப்போ நீங்க ரைட் டு பிரைவசி வயலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெயில்ஸ்ல மோர் நம்பர் ஆஃப் பீப்புள உள்ள விட்டு ரைட் வயலேஷன் தான் பண்றோம். அப்ப அந்த ரைட் வயலேஷன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வந்து டெஃபினெட்லி கம்மியாகும். அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைடிவிசம் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிசைடிவிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரிமினல் வந்து மறுபடியும் கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறது. அதுதான் ரிசைடிவிசம். ஸோ அதை வந்து நம்மளால தடுக்க முடியும். எப்படின்னா, அவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மூலியமா. ஏன்னா போலீஸ்க்கு வந்து என்ன தெரியும்? இவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகே. அப்போ அந்த கிரிமினல் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த இடத்துல நம்ம தான் இருந்தோம்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எந்த விதமான அன்வான்டட் கிரைம்ஸையும் நம்ம பண்ண வேணாம்னு முடிவு எடுத்துருவாரு. ஸோ இட் கேன் பிரிவென்ட் தி ரிசைடிவிசம். அண்ட் கண்டிஷனல் பெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இது வசதியா இருக்கும். ஓகே. லைக் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும் டெய்லி வந்து அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து போட்டு இது பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த கையெழுத்து போட வேணாம், நீ ஊருக்குள்ள இருந்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி வந்து போலீஸ் கண்காணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கையெழுத்து போட்டு தான் நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு அவங்க லொகேஷன் எங்க இருந்து தெரிஞ்சாதே போதுமே. அப்போ நமக்கு இந்த கண்டிஷனல் பெயில் கொடுக்கறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 5 பாயிண்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா மெயின் எக்ஸாம்ல இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்க பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரிப்போர்ட்டை ஸ்டேட் பண்ணியே இந்த 5 பாயிண்ட் என்ன பண்ணலாம் பெனிஃபிட்ஸா நீங்க வந்து எழுதலாம். ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், ஹவு இந்தியா குட் கவுண்டர் தி சிபிஏஎம். ஸோ சிபிஏஎம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட என்விரான்மெண்டல் பாலிசி, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க? இந்தியாவோட ஆர்குமெண்ட் என்ன? ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த குளோபல் சவுத், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிக்கான ரெப்ரசன்டேட்டிவா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு என்விரான்மெண்டல் பாலிசியை வந்து யூரோப்பியன் யூனியன்ல கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட டெவலப்பிங் எக்கானமிஸ்க்கு வந்து பெரிய அடியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்விரான்மெண்டல் பாலிசி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த என்விரான்மெண்டல் பாலிசி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு குட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கு. கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த குட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான இன்புட்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ப்ரொடக்ஷன் சைட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன்? டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணும்? கார்பனை ரிலீஸ் பண்ணும். என்னோட இன்புட்ஸை வச்சு ஒரு ஃபைனல் குட்டை அதை நான் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? எலக்ட்ரிசிட்டி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன பண்ணும்? இட் ஆல்சோ ஹேஸ் அ கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அந்த குட்ஸை வந்து ஃபைனல் குட்டாக மாற்றுறதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு எம்பெடட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்கும். அப்போ அதை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ஸில் நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. யூரோப்குள்ளே வந்து ஒரு குட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் வந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணணும்? அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கணும். அது வந்து மேண்டேட்ரி ரெக்யர்மெண்ட். ஆனால் வாட் happens to the imported good other countriesல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மாதிரியான கண்ட்ரில இருந்து ஸ்டீல், சிமெண்ட் இதெல்லாம் வந்து யூரோப்ல வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குட்ஸுக்கு வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து எப்படி பார்க்கறது? அப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அதாவது இப்போ நம்ம கண்ட்ரி வைஸ் வந்து இந்த கண்ட்ரில இருந்து ஒரு குட்டை நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட்டை யூரோப்பியன் யூனியன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி என்ன பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ்? என்விரான்மெண்டல் நார்ம்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கிற இன்னொரு கண்ட்ரியை தேடி போவாங்க. ஸோ அதனால தான் இந்த மெக்கானிசம்ல ஒரு குட்ஸ் பேசிஸ்ல வந்து என்ன பண்ணணும்? அதோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கண்ட்ரி பேசிஸ்ல ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு இப்படி ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இதுக்கு பேர் வந்து கார்பன் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்கணும்னு நான் ரூல் போடுறேன் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இருந்து வர்ற குட்ஸுக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சிம்பிளி கார்பன் பேசிஸ்ல பண்ணாம அதர் கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. அதுதான் கார்பன் லீக்கேஜ். அப்போ அதை தடுக்கணும்னா நம்ம ஒரு பர்டிகுலர் குட்ஸ் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? அதோட ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு மெக்கானிசம் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எம்பெடட் கார்பன் வந்து இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த மெக்கானிசம் வந்து ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன்ல வந்து யூரோப்பியன் யூனியன் எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உள்ள வச்சிருக்காங்க. லைக் இது வந்து கார்பன் ட்ரேடிங் சிஸ்டம் தான். லைக் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, கார்பன் ட்ரேடிங்னா என்ன, கார்பன் மார்க்கெட்னா என்ன, யூரோப்பியன் யூனியனுக்குன்னு ஒரு கார்பன் மார்க்கெட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களோட யூரோப்பியன் யூனியன்ல கண்ட்ரீஸ்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணா பத்தாது, வெளிநாட்டில்
ப்ரொடியூஸ் பண்ணி எங்கள் யூரோப்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற அந்த குட்ஸுக்கும் நாங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் என்ஷூர் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு இப்படி ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வராங்க. ஸோ எதுக்காக இப்படி ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கிரீன் டீல். யூரோப்பியன் கிரீன் டீல்னா என்னன்னா, இது வந்து ஒரு பாலிசி தான். இந்த பாலிசி மூலியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2050க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன் ரீஜனா கான்டினென்ட்டா யூரோப்பை மாற்றணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கார்பனை வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம குறைக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட் வந்து 2023 என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெக்கானிசம்க்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து யூரோப்புக்குள்ள வந்து இம்போர்ட் பண்ற அந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2023 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும். இந்த பீரியட்ல வந்து அவங்க என்ன பண்ண வேணாம், லைக் ஃபினான்ஷியலி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண வேணாம். இது வந்து யூரோப்பியன் யூனியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் குட்ஸை அசஸ் பண்ணி அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபார்முலா ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கிறதுக்கான ஒரு ஃபேஸா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபினான்ஷியலி வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஆப்ளிகேட்டட் கிடையாது, எந்த காசும் பே பண்ண வேணாம், சர்டிஃபிகேட் வாங்க வேணாம். ஆனால் ஜான்வரி 2026 இருந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக யூரோப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நான் இந்தியாவிலேருந்து சிமெண்ட் வந்து யூரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும்னா இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கி இதோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ அவங்க கொடுக்குற அந்த லிமிட்டுக்கு மேலே நான் வந்து என்னோட கார்பன் எமிஷன் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கி தான் அதை இம்போர்ட் பண்ண முடியும். அப்போ இது வந்து எனக்கு ஃபினான்ஷியலி என்ன பண்ணும், பர்டன் பண்ணும், என்னோட ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து கூட்டும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிசம். ஆனால் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு ஒரு கிளைமேட் ஆக்ஷன் மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிசம் தான். ப்ரொடெக்ஷனிசம்னா என்ன, இப்போ வந்து என்னோட நாட்டில் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. எதனால் அடி வாங்கும், ஏன்னா சீப்பாக வந்து எனக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் வந்து பாதுகாக்க இம்போர்ட் பண்ணப்படுற குட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவேன், டேரிஃப் வந்து அதிகமாக செட் பண்ணுவேன், அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து நம்ம டேரிஃப் வாருக்கு கூட கொண்டு போய் விடும். லைக் யூஎஸ் அண்ட் இந்தியாவுக்குலாம் நடந்தது இல்லையா, டேரிஃப் வார், அந்த மாதிரி கொண்டு போயிடும். இப்போ லைக் இந்தியா கூட என்ன பண்ணுறோம், நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஹை டேரிஃப் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டேரிஃப் வந்து ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக இருக்கும். இது வந்து அட்ஜுடிகேட்டட் மேட்டர். அன்ரீசனபிளாக என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து டேரிஃப் செட் பண்ண முடியாது, லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்க முடியாது அளவுக்கு அதிகமாக. இதை வந்து டிஸ்பியூட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த மெக்கானிசம் வந்து இன்டைரக்டாக யூரோப்பியன் ப்ரொடியூசர்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க கொண்டு வர ஒரு மெக்கானிசமா இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவோட ஆர்கியூமெண்ட் இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், லைக் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனிசம் மெஷர், இது வந்து ஒரு கிளைமேட் கொலாபரேஷன் கிடையாது. ஓகே, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த சிஸ்டம்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த எம்பெடட் எமிஷனோட அளவு எவ்வளோ அப்படின்னு. ஸோ அது வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ டெக்னாலஜி கெப்பாசிட்டி. அதுக்கு இனிமேல் நம்ம கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும். அப்போ இது ஒரு லிமிடேஷன் தானே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து யூரோப்பில் இன்டர்னலாக அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கொடுத்துருப்பாங்களோ ஒரு டைம் பீரியட், அதை காட்டிலும் ரொம்ப ஷார்ட்டரான டைம் தான் அதர் கண்ட்ரி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவோட கிரிட்டிசிசம். இன்கேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அதிகமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து வச்சிருக்கு அப்படின்னா, எம்பெடட் எமிஷன் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக காசு கொடுத்து யூரோப்பில் சர்டிஃபிகேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த ரெவென்யூ யாருக்கு போகும், யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் போகும். இது வந்து யூனிலேட்டரலாக இருக்கு. அப்போ இந்த ரெவென்யூவில் வந்து என்ன பண்ணணும், டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து கேட்குறாங்க. ஏன் ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லலாம் பார்த்தோம் இல்லையா, காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் மெக்கானிசம் வச்சிருக்காங்க இல்லையா. பட் டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து அவங்களோட ஈக்யூட்டி மேட்டர் இது. ஆல்ரெடி நீங்கள் டெவலப் ஆயிட்டீங்க, நாங்கள் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கோம், அப்போ எங்களுக்கு சில சலுகைகளாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்டு அக்கௌண்டிங் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இபிஏன்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி பேஸ்டு அக்கௌண்டிங். எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எம்பெடட் எமிஷனை கால்குலேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா, இந்தியாவில் நாங்கள் நேஷனலி டெட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் மெஷர்ஸ் வச்சிருக்கோம், க்ளீன் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். இதை கன்சிடர் பண்ணுறது மூலியமா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து ஈக்விட்டியை என்ஷோர் பண்ணும் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான்
overall news. Okay, that's it. And next news article, at the G20 summit, India China discusses the resumption of flights, visa issuance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவும் சைனாவும் இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ட்ரூப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பின்வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கூட எடிட்டோரியல் ஆர்டிக்கல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சைனா வந்து நம்பக்கூடாது, ஏன்னா ஆக்சுவலாக ரியல் ப்ராப்ளம் எங்கே இருக்குது, ஒரு 5 ஃப்ரிக்ஷன் பாயிண்டில் தான் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பட் இன்னுமே அந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் இஷ்யூஸ் வந்து இன்னுமே இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த கோஆப்ரேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ G20 சம்மிட்டில் வந்து இந்தியா அண்ட் சைனா வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ரெசம்ஷன் ஆஃப் ஃப்ளைட்ஸ், விசா ஃபெசிலிட்டேஷன், ரிவர் டேட்டா ஷேரிங், ரிட்டர்ன் ஆஃப் பில்கிரிமேஜ் டு கைலாஸ் மான்சரோவர் அண்ட் பவுண்டரி டாக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக், ஒரு 2-3 months பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து நம்ம பேசியிருந்தோம். அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. என்னன்னா, நாங்கள் காசு அதிகமாக போட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மெஷின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம், ஆனால் அந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலான பர்சன்ஸ் வந்து என்ன இல்லை, இந்தியாவில் கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்குது, எங்களால் எக்ஸ்பர்டீஸ் வந்து கொண்டு வர முடியல, அண்ட் எங்களால் இங்கே இருக்கிற இந்தியன் லேபர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணவும் முடியல. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணணும், சைனாலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனாலேருந்து என்ன பண்ண முடியாது, யாரையுமே இங்கே கூட்டு வர முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. வீசா வந்து கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான வீசா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயுமே கம்ப்ளீட்டாக சில சமயம்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ எங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ் சார்பிலேருந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அட்லீஸ்ட் ஒரு சைனீஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேலைக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள நம்ம எம்ப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அவங்க மூலியமாக அதர் பீப்புள் வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஸ்கில் ஆகிக்குவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ நமக்கு வந்து வீசா கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வீசா கொடுக்காம வச்சுருந்தாங்க, இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல விஷயம், இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஓகே, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதர் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ சைனாவோட சைட்லேருந்து அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்தியா அண்ட் சைனா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 75th anniversary வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக நம்ம எடுத்து, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சைனாவோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இந்த ஓவரால் டிஸ்கஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்டரலாக எங்களுக்கு இதான்ப்பா நாங்கள் எடுத்ததான் கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணாமல் ஒரு மெச்சோர்டான டிசிஷன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்கல, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணணும், அந்த 5 ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம டென்ஷனை குறைச்சே ஆகணும், அதை பற்றி பேசி ஆகணும். அதை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்தோம்னா இன்னுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், பீஸ் அண்ட் டிரான்ஸ்குலிட்டியை அக்ராஸ் த பார்டர் நம்மளால் என்ஷோர் பண்ண முடியும். ஓகே, that's all about this news article. Next news article, India's vision for free open maritime network is finding resonance across the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ G20 சம்மிட்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ், ஸோ இந்தியாவோட விஷன் நெட்வொர்க் இது வந்து ஃப்ரீ ஓப்பன் செக்யூர் மேரிடைம் நெட்வொர்க்கை வந்து envisage பண்ணுது. ஓகே, இந்த விஷன் அண்ட் திஸ் விஷன் இஸ் அலைன்ஸ் வித் ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் 90% ஆஃப் குளோபல் ட்ரேட் இருக்கு இல்லையா, இது வந்து சீ ரூட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போது நம்மளோட ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராஸ்பேரிட்டியும் செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்னோட ஒன்று கலந்தது. அதை தான் இந்த விஷன் மூலியமாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா நேஷன்ஸ்க்குமே ஓஷன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. எதுலேருந்து ப்ரிசர்வ் பண்ணணும், பைரசியிலேருந்து, இல்லீகல் ஃபிஷிங்லேருந்து, மேரிடைம் பொல்யூஷன்ஸ், இதுலேருந்து என்ன பண்ணணும், ஓஷனை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா சைட்லேருந்து நாங்கள் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டோட கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் டபுள் ஆக்கியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி போர்ட்ஸோட எஃபிஷியன்சியும் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இந்த ஷிப்ஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, டேர்ன் அரவுண்ட் டைம்னா ஒரு ஷிப் வந்து கார்கோவை எடுத்துகிட்டு வந்து போர்ட்குள்ளே லோடு பண்ணிவிட்டு அண்ட்
இன்கேஸ் அன்லோட்னா அன்லோட் பண்ணிட்டு அது திரும்ப அதோட டெஸ்டினேஷனுக்கு வந்து திரும்ப போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட போர்ட்ஸோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போர்ட்ஸோட கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணது இல்லாமல் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். போர்ட்டில் வந்து ஒரு குட்டை வந்து இறக்கி வச்சா மட்டும் போதுமா? அது இன்டர்னலாக நம்ம இந்தியாவுக்குள்ள அதர் பார்ட்ஸுக்கு போகணும் இல்லையா? அதுக்கு ரோடு வேணும், ரயில்வே நெட்வொர்க் வேணும். இது எல்லாத்தையுமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா 2030க்குள்ள டாப் 10 ஷிப் பில்டிங் நேஷனுக்குள்ள இந்தியா வரணும். 2047க்குள்ள டாப் 5 கண்ட்ரீஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சிருக்கோம். இதையும் வந்து இந்த டாக்ல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் வந்து இருக்கணும். நேஷன்ஸ் வந்து ஒத்துழைக்கணும் மேரிடைம் செக்யூரிட்டிக்கு. பைரசில இருந்து என்ன பண்ணணும், நம்ம பாதுகாத்துக்கணும். அதை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாகர் மந்தன் பத்தியும் பேசியிருக்காங்க. அந்த எஃபர்ட்ஸ் பத்தியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல்.